தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய், இதயம் நல்லெண்ணெய். அயோத்தி ஸ்ரீராமர் கோவில் பிராண பிரதிஷ்டை வைபவம் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் சிறப்பாக நடைபெற்றது. அவருக்கு அழியாய் புகழை தேடி தரும் என இசையமைப்பாளரும் ராஜ்யசபா உறுப்பினருமான இளையராஜா பேசியுள்ளார். தேனாம்பேட்டையில் உள்ள நாரத கானா சபா அரங்கில் சென்னையில் அயோத்தி நிகழ்ச்சியில் ஆளுநர் RN ரவி, இசையமைப்பாளர் இளையராஜா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் இளையராஜா பேசுகையில், இன்றைய நாள் சரித்திரத்தில் முக்கியமான நாள். அயோத்தி ஸ்ரீராமர் கோவில் பிராண பிரதிஷ்டை பிரதமர் நரேந்திர மோடிக்கு அழியா புகழை தேடி தரும். யாருக்கு கிடைக்கும் இந்த பாக்கியம்? யாரால் செய்ய முடியும்? எல்லாராலும் செய்துவிட முடியுமா? யாராலும் செய்ய முடியாது. பிரதமர் நரேந்திர மோடி தான் இதை செய்ய வேண்டும் என்று கடவுள் எழுதியிருக்கிறார். இந்தியாவில் இதுவரை இருந்த பிரதமர்கள் என்னென்ன செய்தார்கள் என்று பாருங்கள். அதில் யார் செய்தது அதிகம் என்று எண்ணி பாருங்கள். மோடி செய்த காரியம் இருக்கிறதே, அதை சொல்லும் போதே கண்ணில் நீர் வருகிறது. அயோத்தியில் இருக்க வேண்டிய நான் இங்கு இருப்பது வருத்தமாக உள்ளது. இருந்தாலும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வது ஆறுதலை அளிக்கிறது. இந்தியாவில் எத்தனையோ கோவில்கள் உள்ளன. அவை அந்தந்த பகுதிகளில் ஆண்ட மன்னர்கள் கட்டிய கோவில்களாகவே இருக்கும். மொத்த இந்தியாவுக்குமான கோவிலாக ஒன்று உருவாகி இருக்கிறது என்றால் அது அயோத்தி ஸ்ரீராமர் கோவில்தான். மன்னர்கள் கோவில்களை கட்டிய நிலையில் ஸ்ரீராமர் பிறந்த இடத்திலேயே பிரதமர் நரேந்திர மோடி அவருக்காக கோவில் கட்டியுள்ளார். மன்னர்கள் செய்த வேலையை தற்போது பிரதமர் செய்துள்ளார். பிரதமரை எவ்வளவு பாராட்டினாலும் தகும் என இளையராஜா பேசினார்.